இந்த குழந்தைய நீ இப்பொழுதைக்கு வந்திருக்கிறது எம்பெருமான், அவரிடத்துல நம்ம குழந்தைய நீ கேட்க வேண்டும். என்னப்பட்ட மனைவி பேச்ச கேட்டுதானே ஆகணும். உடனே என்ன பண்ணாரா, போய் கண்ணன் இடத்துல கேட்கிற, இந்த மாதிரி 11 வயசுக்கு நம்ம குழந்தை ஸ்நானம் பண்ண போச்சு இல்லையா சமுத்திரத்துல, அந்த குழந்தைய நீ வந்தவர் இடத்துல கேட்கவும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கேட்டுடுறாரு பெருமான் இடத்துல, என்னுடைய குழந்தைய நீர் விட்டு தரணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பெருமான் என்ன பண்றான், கேட்டதெல்லாம் கொடுக்கிறவங்க தான் பகவானே. இல்லைன்னு சமுத்திரத்துல பஞ்சசலன்னு ஒரு அரக்கன் உண்டு. இந்த கடலில் பிறந்து அந்த சமுத்திரத்துல போய் அந்த பஞ்சசலங்கிற அரக்கன் இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறார், என்னுடைய சிஷ்யன், என்னுடைய ஆச்சாரியனுடைய குழந்தை இங்க வந்து குளிக்கும் பொழுது நீ வந்து அவரை எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கிற. இல்லைங்கிற. உடனே என்ன பண்ற, அந்த பஞ்சசலனுடைய வயத்தை கழிச்சு பார்க்கறான் பகவான், ஏதாவது சாப்பிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி, சமுத்திரத்துல இல்ல குழந்தை, அப்ப எங்க போயிருக்கோம்? அடுத்தது நேர யமலோகம் போற. யமதர்மராஜன் தானே கொண்டு போயிருக்க முடியும். அதனால யமதர்மராஜனோட அந்த யமப்பட்டணத்துக்கு கிளம்புற இவருவான். நேர போனவனே என்னாச்சு, சிம்மாசனத்துல இருந்தா யமதர்மராஜன். கண்ணன் வரான் அப்படின்னு சொன்னவனே தான் சிம்மாசனத்துல இருந்து வேகம் ஓடி வந்து அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை எல்லாம் கொடுத்து ஸ்வாகத்தம் சொல்லி வரவேற்க சொல்றாராம். ஆசாரியுடைய குழந்தைய நீ கொண்டு வந்திருக்கீரா அப்படின்னு கேட்டவுடனே ஆமா அப்படின்னு சொல்லி காட்டுறான் அந்த குழந்தைய. அப்படியே யமதர்மராஜன், இப்படி நீ என்னுடைய குருவினுடைய குழந்தைய நீ கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டவுடனே இங்க வந்து இந்த உடனே தன்னுடைய குழந்தைய ஆச்சாரியனுடைய குழந்தைய மீட்டுன்னு வந்தாராம். மீட்டுன்னு வந்து குருக்கு சம்பாவனையா கொடுத்தார். குரு என்ன கேட்டாரோ அதையே கொடுத்தாராம் கண்ணன். அதுதான் குரு முனிக்கு குழந்தையை தந்த நோய் எல்லாம் 40க்கு மேல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அநேகமா முட்டு வலி, முழங்கால் வலி, பிரஷர், சுகர் கேட்கவே வேண்டாம். எல்லாரும் 3 தடவை சொன்னாலே போதும், 1000 நாமம் சொன்னதுக்கு சமங்கிற. அப்ப தினமே பாராயணம் பண்ணணுங்கிறது உண்டு. ஆனா தினம் பாராயணம் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்ணணும், ராமநாமத்தை 3 தடவை சொன்னாலே போதும். நானும் கேட்க ஆசையா இருக்கு. வெக்கப்பட வேண்டாம், பகவன் நாம சொல்றதுக்கு வெக்கமே
மனு வைக்க மனு